ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலுக்கு மதியம் ரைஸ் கூட என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசித்து சாம்பார், காரக்குழம்பு, கீரை குழம்புன்னு எல்லாமே வச்சு போர் அடிச்சு போச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜை திறந்தா மாங்காய் தான் இருந்தது. அதுவும் நல்ல பச்சை மாங்காய், சூப்பரான புளிப்பு டேஸ்ட்டோட. ஸோ அதை எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்து ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதையும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக இந்த மாங்காவோடையே சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காவை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மாங்காய், தேங்காய், மிளகா எல்லாம் ரெடி. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ரைஸோடு செய்யக்கூடிய ஒரு பச்சடி, மாங்காய் பச்சடி. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவோட டேஸ்ட்டு சொல்லவா வேணும். ஸோ இதுக்கு தேவையான இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டுட்டு, அதாவது மாங்காய், தேங்காய், மிளகா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் போட்டால் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பல்ஸ் மோடில் நல்லா இது கொஞ்சம் மெசிறதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ குறப்பாக கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குறன்னு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணி இதை நல்லா ஃபுல் மோடில் வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாங்காய் பச்சடி நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ சுட சுட வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி, நெய் பிடிச்சா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பச்சடியை சேர்த்து அப்படியே பிசைஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா அடாடாடா டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டோம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காய் பச்சடி சாதம் நல்லா தேவாமிரதம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் இன்னமும் டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணும். நீங்கள் அதை போடணும் அப்படின்னு இல்லை, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. சாப்பிட நான் ரெடி, நீங்கள் ரெடியா?